அப்பாடா. சொல்லுமா. நாங்க வேற ஏதாவது டவுட் இருக்காதா? ஆமா, பெரிய முக்கியமான டவுட் இருக்கு. நீ டவுட்னு சொல்ல தான் எனக்கு டவுட்டே ஞாபகம் வந்துச்சு. என்னது? ஒன்றும் இல்லைம்மா, நம்ம மகாலட்சுமி இருக்கல்ல, ஆமா, அவ நம்ம நினைக்கிற மாதிரி பொங்கி வரும்போது பானையை உடைச்சிடுற மாதிரி ஒரு கதை வந்துச்சுன்னா என்ன பண்றது? அதாவது மாப்பிள்ளை வீட்டுக்காரன் பொண்ணு வீட்டுக்காரன் எல்லாம் ஓகே, சம்மதம் முடிச்ச பிறகு எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் இல்லை, எனக்கு வந்து கல்யாணம் நிறுத்துங்கோ அப்படி சொல்லி அவ கேச போட்டு ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா என்னமா பண்றது? என்னடா பண்றது சொல்லு. நீயே சொல்லுமா, நீ தான் நல்ல ஐடியா கொடுக்குற. கதையை முடிச்சுக்கலாமா? என்னமா சொல்ற? அப்புறம் என்ன செய்யறது? அவளுக்குதான் இன்னும் குழந்தை இல்ல. ஆமா, அதனால அவளே கதையை முடிச்சுட்டா நாளைக்கு நமக்கு மேல எது பிரச்சனை வந்துடாதம்மா. மாமனார் இருக்கிறாருல்லடா, என்ன ஆனாலுமே 300 கோடி 400 கோடி செலவானாலும் நீ வெளியே எடுத்துட்டு போறாரு. உனக்கு இந்த அளவுக்கு கிரிமினல் வேலை செய்யுதுன்னா நிறைய சீரியல் பாக்குறேன்னு நினைக்கிறேன். அது ஒரு பக்கம் பாக்குறதா, அதுதான் இவ்வளவு கிரிமினல் வேலை செய்யுது. இல்லை இதுக்கு முன்னாடி நீ இவ்வளவு கிரிமினல் இல்லம்மா. நீ பணம் வர வர தன்னை போல கொட்ட தன்னை போல மூளை வேலை செய்யுண்டா எல்லாம். சரிம்மா, அதெல்லாம் கவனத்துல வச்சுக்க. சரிம்மா, உனக்கு நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கு, நம்ம பாத்துக்கலாம். ஒன்னே மீறி வந்துருச்சுன்னா என்னமா பண்றது? என்னை மீறி வர்றதுக்கு சான்ஸே இல்ல. அது எப்படி என்னை மீறி வரும்? இந்த பக்கம் மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்காரங்க நமக்கு பக்க பலமா இருக்கிறாங்க. மாப்பிள்ளை நீ ஐசா மகாலட்சுமியை பார்த்து இந்த மாதிரி ஒரு பத்திரத்துல இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு சம்மதம், இது எந்த ஒரு யாருடைய அக்ரிமெண்ட் சம்மதம் வாங்கிடு. அது புத்திசாலித்தனம், அத வாங்கிடலாம். தங்கம் நீ இந்த நேரத்துல இப்படி சொல்லிடுற, மெதுவா பேசுற மாதிரி சொல்றேன். மகாலட்சுமி கிரிமினல் திடீர்னு அப்படின்னு வா, திடீர்னு என்னமா செய்வா? நான் தான் விளையாட்டு சொன்ன, நிஜமாவே பண்ணிட்டியா? அப்ப உனக்கு எவ்வளவு திமுறவும் சும்மா விட மாட்டேன். ஏன்னா அவளை பத்தி எனக்கு தெரியும். வாயில வந்து வெள்ளாடி பேசினாலும் ஊரே கூட்டிடுவா. ஏன்னா அவ 5 வருஷம் கூட குடும்பம் நடத்திருக்கேன். நல்லா சிரிச்சு பேசுவா. திடீர்னு குடும்பம் நடத்துற பேர்ல கோவத்தை ஆச்சுன்னு வச்சுக்கோ, பத்திரக்காளியா மாறிடுவா. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நைஸா பேசி நீ போகும்போது இப்படி பில்டப் போகாது. பழைய சேலை கட்டிட்டு போகணும். ஏன்னா பந்தா வந்துருச்சுன்னு நினைச்சிருவாங்க. அமைதியா போயிட்டு பழைய சேலை கட்டிட்டு பழைய சாதம் கூட அவன் சாப்பிடாம கிடக்குறான். நானும் பழைய சாதம் தின்ட்டு வந்தேன். ஒரு 2 இட்லி வந்து ஆளுக்கு ஒரு இட்லி சாப்பிட்டோம். நாங்க கஷ்டத்துல இருக்கிறோம். ஆமாமா, அருமையா டைரக்டர் மாதிரி பேச பழகிட்டியா? டெவலப் பண்ணாதான் அவளுக்கு வந்து நம்ம ஒரு சந்தேகமே வராது. இல்லன்னா அவ குதிக்க ஆரம்பிச்சிருவா. இவ்வளவு பெரிய கனவு உலகத்துல போயிட்டு ரிட்டர்ன் வந்து மாதிரி ஆயிடுமா. என்ன பண்றேன்னா, பழைய சோறு போட்டுட்டு பழைய சாப்பிட்டுட்டு பழைய ட்ரெஸ் போட்டுட்டு போ. டிக்கெட் கூட பஸ் இல்ல, காசு கேக்குறேன். ஆமா, போகும்போது கூட பஸ் டிக்கெட் இல்லாம 100 ரூபா மக்களும் கேளு. அதெல்லாம் நீ சொல்லி தரணுமாடா, அதெல்லாம் ஜமாய்ச்சிடலாம். அங்க போய் இந்த கண்ணாடி எதுவுமே கூடாது. பழைய சேலை பழைய சுடிதாரு இல்ல நைட்டி ஏதாவது போட்டுட்டு போ. ஆனா இன்னொரு விஷயம் சொல்லணும், அவன் வந்து என்ன தெரியலம்மா, பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாம்மா. நீ போனா கூட அங்க கஷ்டமா படுவா. நீ இங்க நல்லா அப்பா உன நல்லா தங்கத்தட்டுல சாப்பாடு போட்டு நல்லா வச்சிருக்காரு. ஆமா, உன்னை இறக்கி அவளை ஏத்தி வச்சாதான் அக்ரிமெண்ட்ல சைன போடுவான். ஆனா இன்னொரு விஷயம், மகாலட்சுமி சைன் வாங்கினா பத்தாது, அவன் அப்பன் ஒருத்தர் இருக்கிறான். ஐயோ, அவன் சரியான சாத்தான்னு சொல்லுவாங்க. அவன் சதா கேடியவன். அவன்கிட்ட நீ என்னமா சொல்றேன், என் பொண்ணு வாழ பிடிக்கலன்றதுக்கு நானும் முழுக்க சம்மதம் தெரிவிக்கிறேன். அவன்கிட்ட ஃபர்ஸ்ட் கையெழுத்த வாங்கணும். ஆமா, முன்னாடி எல்லாம் கலகலப்பா இருக்கு, இப்ப எல்லாம் மாறிட்ட. என்ன விஷயம்? சரியா? கையெழுத்து வாங்கிக்கோ. எக்காந்து கூட நடுத்தூர்ல மட்டும் விட்டுறாது. இல்ல 2 பேர்ட்ட அக்ரிமெண்ட்ல சைனை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையை நம்ம பார்ப்போம். சரி, ஓகேவா? முழு சம்பளம் அவன்கிட்ட வாங்கின பிறகு நம்ம இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சு டிக்கெட் போட்டு விட்டுறோமா, கவலைப்படாதம்மா. சரி, கண்டிப்பா. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஹாங்காங், ஜப்பான் போயிட்டு வாமா. ஆமா, நீ என்னமா கவலைப்படுற? நான் உனக்கு பணம் அனுப்பிச்சுட்டே இருக்கேம்மா. எப்படி ஜாலி என்ஜாய் பண்ணு, செலவு பண்ணு. தங்கச்சி கல்யாணம் பத்தி கவலைப்படாத. டக்கு டக்குன்னு ஒரு பாத்துக்கிறேன். அதுக்குதானே இவங்களை உள்ள கொண்டு வர்றது. அதெல்லாம் பாத்துக்கிறேன். என்ன பண்றேன்னா, போயிட்டு மகாலட்சுமி போய் நைஸா உட்காந்து கையெழுத்து வாங்கிட்டு வர்ற இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிறோம். பைசா ஹோட்டல் போறோம். ஓகே, ரைட். இப்ப கிளம்புறேன். வரேன்டா.